ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது தாய் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ஐம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ரொம்ப நாளாகவே இந்த சேனலில் நான் வீடியோ போடாத உங்களை ரொம்பவே நான் காக்க வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலி எனக்கு 2 சேனல் இருக்குது. 2 சேனல்லையும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது இல்லாத ஒரு சேனல் பேர் வந்து ஹலோ ட்ராமா தமிழ். அந்த சேனலுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் ரொம்ப பெரிய எபிசோடாக வருமா, அதனால் எனக்கு டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால தான் இவ்வளோ தூரம் லேட் ஆகிடுச்சு. சாரி. இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது. இனிமேல் இதுலேயும் வீடியோ வரும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ட்ராமா பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாமா? ட்ராமா நேம் வந்து லவ் ஹர்ட்ஸ். இது ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா. ஆக்சுவலாக நானும் இன்னும் பார்க்கல. இப்போ உங்கள் கூட தான் நானும் பார்க்க போகிறேன். எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா. அது இல்லாத அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாலே நம்ம ஹீரோயின் ஹர்ட் ஆகுறாங்கங்கிறது எனக்கு தோணுது. ஸோ அப்படி என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களால் நம்ம ஹீரோயின் ஹர்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கதைக்குள்ளே போய் பார்க்கலாமா? ட்ராமா ஓப்பனிங்லேயே பார்த்தா ஒரு பொண்ணு காரில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் நம்ம ட்ராமாவுடைய ஹீரோயின். இந்த பொண்ணு காரை வேகமாக ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கக்குள்ளேயே அவளுடைய ஃபோனுக்கு யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க. அதாவது, நீ இந்த ஹோட்டலில் 240 நம்பரில் போயிட்டு பாரு, அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க, அவங்க அந்த ரூமில் தான் இருக்காங்கன்னு சொல்லி மெசேஜ் வருது. அந்த மெசேஜை அந்த பொண்ணு பார்த்த உடனே அந்த காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கா. அந்த ஹோட்டலுக்கும் வந்துடுறா. அந்த ஹோட்டலுக்கு அந்த பொண்ணு வந்த உடனே இன்னொரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த பொண்ணும் அந்த லேடியும் ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸில் தான் இருக்காங்க, நீ சீக்கிரமாக போன்னு வருது. அவங்களும் அந்த ஹோட்டலுக்குள்ளே வேகமாக போய்கிட்டு கோவத்தோடு அந்த லெஃப்டையும் அழுத்திட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு மெசேஜ் வருது. அந்த பெண்ணோட எப்படி தான் இவன் வாழ்ந்தானோ தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க நிறைய பெண்களை யோசித்து பார்க்குறாங்க. அப்போ இவங்க யாரை தான் தேடி போகிறாங்க? ஒருவேளை இவங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்குமோ? ஒருவேளை இவங்க ஹஸ்பண்ட் யார் கூடயாவது அஃபேரில் இருக்காரோ? அதனால தான் இவ்வளோ கோவத்தில் இருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப கோவமாக இருக்காங்க. அந்த பொம்பளையை நீ நம்பியிருக்கவே கூடாது, நம்புறதுக்கு தகுதியானவளே இல்லை அப்படின்ட்டு இன்னொரு மெசேஜ் வருது. அவங்க அந்த மெசேஜையும் பார்த்துட்டு செம்ம கோவமாகறாங்க. அப்படியே வழியில் போய்கிட்டு இருக்கக்கூடிய முன்னாடி யாரோ ஒரு ஆள் போகிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக அங்கே 240ங்கிற ரூமும் வந்துடுது. அவங்களும் காலிங் பெல் அழுத்திட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் உள்ளே இருந்தவங்க டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. யாருன்ட்டு வெளியே யாருமே பார்க்கவும் இல்லை. இவங்க சடன்லி உள்ளே போயிட்டு அவ எங்க வெளியே வர சொல்லு, வெளியே வாடின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே லைட்டாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. அதை பார்த்துட்டு எதுக்காக அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அழறாங்கன்னு தெரியல, அழுதுகிட்டு இருக்காங்க. அதோடய இந்த சீனும் கட் ஆகிடுது. அப்படியே நம்ம ஹீரோயின் வினிகா ஒரு டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அங்கே அவங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸில் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப நிறையவே சேல் ஆயிருக்கும். அதனால் அவங்கள பாராட்டுற விதமாகவே அந்த இன்டர்வியூ அமைஞ்சிருக்கும். அந்த இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு பையன் இதை டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இன்டர்வியூவில் எடுக்கிற ஆங்கரும், நீங்கள் இவ்வளோ சின்ன வயசுல இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பெரிய ஆளாக வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த பையனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டே அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த டிவியும் பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்கே ஆங்கரும், நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது யாருன்னு கேட்குறதுக்கு அவங்க, என்னுடைய ஃப்ரெண்டு மெனி தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மெனியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த இன்டர்வியூவை டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, இந்த பையன் தான் நம்ம ட்ராமாவுடைய ஹீரோ. அவனுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. ஹலோ, உன்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம சாப்பிட போகலாமான்னு கேட்குறான். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க போல இருக்கு. சரி வரேன்ட்டு கிளம்பிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க அவங்க ஃப்ரெண்ட் கூட. இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ்டு. அதனால 2 பேருமே ரொம்ப செல்லமாகவே பேசிக்குவாங்க. வெனிகாவும் இன்னைக்கு ஏன் கூட வாவன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு இல்லையே, நான் இன்னைக்கு வேற ஒருத்தர் கூட சாப்பிட்றதுக்காக போகிறேன், நான் இன்னைக்கு உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் வெனிகா போர் அடிச்சு போயிட்டு அவங்க பையன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிடுறாங்க. அவன் பேர் பண்டாவோ. அவங்ககிட்ட, நீ இன்னைக்கு என் கூட சாப்பிட்றதுக்காகவான்னு சொல்லி கூப்பிட, அதான் உன் ஃப்ரெண்ட் இருக்கால மெனி, அவளை கூட்டிகிட்டு போவாங்கிறதுக்கு இல்லை, அவள் இன்னைக்கு யார் கூடயே டேட்டிங் போகிறா, அதனால் நீ என் கூட வா, நாம் 2 பேரும் போயிட்டு சாப்பிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட, அது அவங்க கேட்கக்குள்ளேயே ஒரு மாதிரி கொஞ்சிற மாதிரியே கேட்பாங்களா, நீ இந்த மாதிரிலாம் கேட்டீன்னா நான் உன் கூடலாம் வரப்போகிறது கிடையாது, என்கிட்ட நல்லா பேசுன்னு சொல்ல அவங்க திரும்பவும் கொஞ்சிற மாதிரி பேச, இல்லை இந்த மாதிரி இல்லைங்கோ,
அவங்க திரும்ப அவங்க ஏதோ அந்த சாப்பாட்டுல ரொம்ப விருப்பமா இருக்கிற மாதிரி பேசுறாங்க. சரி, சரி போதும், போதும். நீ காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. வரேன் இரு. அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு லேக் ஓரத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடுறதுக்காக போயிடுறாங்க. அங்க சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ளேயே பண்டாவோ அவங்கள ஃபோட்டோஸ் எடுத்து Facebookல அப்லோட் பண்றதுக்காக ஃபோட்டோ எடுக்க, இல்ல, இல்ல என்னையெல்லாம் ஃபோட்டோ எடுக்காத. Facebookல அப்லோட் பண்றதுக்குன்னா என்ன ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல, "இல்ல, இல்ல நான் Facebookல தான் அப்லோட் பண்ண போறேன். அதனால நீ நல்லா காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு முகத்த ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு சும்மா சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க, அவங்க ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு டக்குன்னு கீழே உட்காருன்ட்டு அந்த டேபிள்ல இடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்ப பண்டாவா என்ன பண்ணிடுறான்னா, டக்குன்னு அவங்க அந்த மண்டையில இடிச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக கையை வச்சு மறைச்சிடுறான். அதுக்கப்புறம் எழுந்திரின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு, "இல்ல நீ என்னைய ஃபோட்டோ எடுத்தா Facebookல அப்லோட் பண்ண மாட்டேன்னு சொல்லு. அப்பதான் நான் எழுந்திரிப்பேன்னு" சொல்ல, "சரி, சரி Facebookலலாம் அப்லோட் பண்ண மாட்டேன். நானே வச்சுக்குவேன். எழுந்திரின்னு" சொல்லி எழுப்பி உட்கார வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு வெளியே வரக்குள்ள ஒரு ஆக்ட்ரஸை பற்றி 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அந்த ஆக்ட்ரஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பிரபலமான ஒரு பொண்ணு. அதனால நம்ம வெனிகா அவங்களோட ப்ராடக்டை அவளை வச்சு ஆட் ஷூட் பண்ணணுங்கிறது அவங்களுடைய ஆசை. அந்த மாதிரி நான் அவளை வச்சு ஆட் ஷூட் பண்ணேன்னா நான் தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அவள் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டிங்கிறதால என்னுடைய ப்ராடக்ட்டும் ரொம்பவே சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வரேன். ஆனால் இந்த விஷயம் அந்த பண்டாவோ பையனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இல்லை, எனக்கு என்னமோ அவளை வச்சு நம்ம ஆட் ஷூட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. அவள் சரியாக வரமாட்டாளோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்கிறான். இல்லை, அவள் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கா. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ன்ட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கா. அவளை வச்சு பண்ணோம்னா நம்ம ப்ராடக்ட்டும் நிறையவே சேல் ஆகும், நிறையவே ப்ராப்ளம் ஆகும். அதனால் அவளை தான் கண்டிப்பாக வச்சு ஆட் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ பேடாக என்கிட்ட எதுவும் சொல்லாதப்பான்னு சொல்லவும், சரி, சரி நான் அந்த பற்றிலாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல, அது உன்னோட இஷ்டம்னு சொல்லிடுறான். அப்படியே ஷூட்டிங் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி இருக்கா இல்லையா, அவள் இன்னுமே வரல. ரொம்ப நேரமாக அவள் சொன்ன டைமிங்கை விட அதிக டைமும் ஆயிடுச்சு, இன்னுமே அவள் வரல. அதனால மெனி வந்து கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு, ஏன்னா அந்த செலிப்ரிட்டி இங்கே வரல, ஆட் ஷூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, அவள் சொன்ன டைமை விட அதிகமாகவே ஆயிடுச்சு, ஏன் என்ன வரலன்னு கேட்டுட்டு இருக்க. தெரியல, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அவள் மட்டும்தான் இன்னும் வரல, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெனிகா வந்துட்டு என்ன நடக்குது என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு மட்டும்தான் வரல, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அந்த ஆக்டர்ஸ் தான் இன்னும் வரலன்னு சொல்ல, அப்படியே இந்த ஆக்டர் தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் உள்ள பொண்ணு. இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதெல்லாம் சும்மா அவளுடைய ஹாபிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு நம்ம வனிகா கம்பெனியில் வந்து ஆட் ஷூட் பண்ணுங்கிறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு சின்ன கம்பெனி, அவளுடைய மேக்கப் ப்ராடக்ட்டும் விலையும் கம்மியாக இருக்கும். அதனாலேயே அவளுக்கு வந்து அது ஒரு மாதிரி பணக்கார பொண்ணு தானே, இவ எது எடுத்தாலும் ஹை குவாலிட்டியில் உள்ளது தான் எடுப்பா. அதனாலேயே நம்ம ஹீரோயின்குள்ள ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி இல்லாதது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறா. அதனால் ஷூட்டிங்க்கும் கிளம்ப மாட்டேங்கிறா. மேனேஜரும் வந்து கேட்டுட்டு இருக்கான், ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம கான்ட்ராக்ட்லாம் கையெழுத்து போட்டாச்சு, ஒரு சின்ன ஆட் ஷூட் தானே, அதை பண்ணி கொடுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு என்ன, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறதுக்கு. எனக்கு பணம்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இல்லை, நான் தான் இந்த மாதிரி சின்ன கம்பெனிக்கிட்டெல்லாம் சைன் பண்ணாதன்னு சொல்லியிருந்தேன்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு அவளை பார்க்குறதுக்கே பிடிக்கல, அந்த கம்பெனியும் பிடிக்கல, அது ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே வெளியே நம்ம வெனிகாவும் மெனியும் வந்துடுறாங்க. இவங்க கதவு கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னதான் பேசிக்கிறாங்கன்ட்டு. எனக்கு பணம் ஒன்றும் பெருசு கிடையாது, பணத்தை நான் அவள்கிட்ட ஒரே செக்கில் தூக்கி போட்டுடுறேன், எனக்கு அந்த க்ரீமை வச்சு அவளுக்கு ஆட் ஷூட் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவள் ஜஸ்ட்டு ஒரு ஆன்லைன் சேலர் மட்டும்தான், அது ஒரு சின்ன கம்பெனி, அதுக்காகலாம் என்னால் ஆட் ஷூட் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸை வச்சு அவள் ரொம்ப கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் வெளியே வெனிகா கேட்டுக்கிட்டே இருந்து செம்ம கோவமாயிடுறாங்க. உள்ளே வந்துட்டு, நான் தான் வெனிகா, எங்கே ரெடி ஆயிட்டீங்களா ஆட் ஷூட்டுக்கு, வரீங்களா போகலாமா, அங்கே டைரக்டர்லாம் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் செட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் மட்டும்தான் வர்றது, வாங்களேன் சீக்கிரமா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட, பக்கத்தில் இருந்த மேனேஜர் இந்த கொஞ்ச நேரம் மேடம் நாங்கள் வந்துடுறோன்னு சொல்ல வருவான். அவன் வாயை மூட வச்சுட்டு, உன்னோட ப்ராடக்ட் ஃபேக் ஆனது, அதனால் நான் அங்கே வந்து ஆட் ஷூட் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ரூடாக பேசுவா. நீங்கள் இந்த மாதிரி அந்த என்னுடைய கம்பெனி ஃபேக்கு, என்னுடைய க்ரீம் ஃபேக்குன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் முதல்லையே இந்த விஷயத்த எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ ஷூட்டிங்க்காக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, டைரக்டர் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்காக, இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது நியாயமாக இருக்கான்னு கேட்குறதுக்கு.
ஓ! அப்படியா? அப்படின்னா இந்த ஷூட்டிங்கு கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மெனி இருந்துட்டு, நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா, அதுக்கு ரீபே பண்ணியாகணும். பரவால்ல, நான் பண்ணிடுறேன். அதோட சேர்த்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் கேளுங்க. அதையும் சேர்த்தே செஞ்சுடுறேன். ஆனா, என்னால இந்த ஆட் ஷூட் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லி ரூடா பேசுறாளா? அதுக்கு மேனேஜர் இருந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்காக வருவான். பரவால்ல விடுங்க. நான் அந்த க்ரீம் பண்றதுக்காக 3 வருஷம் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு ஆன்லைன் செல்லர் தான். நீங்க அதோட காஸ்ட்ட வச்சு, அதோட குவாலிட்டிய நீங்க எடை போடாதீங்க. நீங்க வரலனாலும் பரவால்ல, என்னுடைய க்ரீம பத்தி இந்த மாதிரி தப்பா பேசுறத நிப்பாட்டுங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நானும் அந்த க்ரீம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். எங்க தெரியுமா? என்னுடைய கால்ல பனி வெடிப்பு வந்திருந்துச்சா, அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது இப்ப சரியாயிடுச்சு. அப்படின்ட்டு உன் க்ரீம் என் கால் தூசிக்கு சமானம்டி அப்படிங்கிற மாதிரி பேச, அவங்க ஒரே வார்த்தையா, பரவாயில்லையே, ரொம்ப சூட்டபிளா தான் இருந்திருக்கு. என்னோட ப்ராடக்ட் உங்களுடைய கிராக்கை சரியாக்கியிருக்குன்ட்டான். கொஞ்சம் உங்களுடைய செஸ்ட்லேயும் தடவிக்கிங்களேன், உங்களுடைய ஹார்ட்டையும் அது சரி பண்ணும்ல. அதோட சேர்த்து உங்கள் தலையிலையும் கொஞ்சம் தடவிக்கிங்க. இந்த மாதிரி வல்கராக யோசிக்கிற மைண்டையும் அது கொஞ்சம் சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை செம்மையாக அசிங்கப்படுத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவளுக்கா இங்கே செம்ம கோவமாகுது. எப்படி இவ என்கிட்ட இப்படி பேசலாம்? ஒரு சின்ன கம்பெனி வச்சுக்கிட்டு என்னகிட்ட இந்த மாதிரி பேசுகிறாளா? ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு செம்மையாக குதிக்கிறா. அந்த மேனேஜரையும் பிடிச்சி சேர்த்து திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த மேனேஜருக்கு செம்ம கோவமாகுது. கையில் ஏதோ ஸ்டா மாதிரி இருக்குது, அதை எடுத்து தூக்கி போடுறாரு அவன் மேலே. வெளியே வந்து வெனிகாவும் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு அழுகையே வந்துடுது. மெனிக்கிட்டேயும் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? இன்னும் எத்தனை ஆக்ட்ரஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி பேசு. யாருதாவது கால் ஷீட் கிடச்சிச்சின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா, ப்ளீஸ் போய் நீ பேசுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அங்கே ஒரு சேர் ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு உட்காந்துட்டு செம்மையாக அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கம்பெனியை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி இந்த அளவுக்கு பெருசாக கொண்டுட்டு வந்தாங்கங்கிறத நினச்சி பார்த்து ரொம்ப அழுகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் இவங்க இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ரொம்ப குட்டி பொண்ணாக இருந்திருக்காங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப மனசுடைஞ்சி போய் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு காசு கிடையாது. அவங்களுடைய மேரேஜ் ரிங் இருக்கு இல்லையா, அதை அடகுல வச்சு அவங்க பொண்ணுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை தொடச்சிக்கிட்டே அவங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு வழி இல்லை, நம்ம குழந்தையோடைய டியூஷன் ஃபீஸ் கூட என்னால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம குட்டி பொண்ணாக இருக்கிற வெனிகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் மாலுக்கு போயிட்டு கொஞ்சம் துணிகள்லாம் எடுத்துக்கிறாங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்காக அந்த எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிச்சி ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணி விடுறாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்டரும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் அதுவே அவங்க ஒரு வேலையாகவும் எடுத்துக்கிறாங்க. ஆன்லைனில் நிறைய ட்ரெஸ்ஸஸ், நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் இந்த கம்பெனியை உருவாக்கியிருப்பாங்க. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதை நினச்சி பார்த்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு லேடி வராங்க. அவங்க கையில் ஒரு சாக்லேட்டை வச்சுட்டு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? இந்த சாக்லேட் ஒன்று எடுத்துக்கு. இது ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் உனக்கு ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் நார்மல் ஆகுவ, இதை எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வெனிகா வந்து அதை வாங்கிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க பெரியவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, என்னாச்சுமா, உனக்கு ஷூட்டிங்கில் எதுவும் ப்ராப்ளமா, அங்கே யாரும் உன்னை சத்தம் போட்டுட்டாங்களா, அதனால தான் வெளியே வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியான்னு கேட்க, இல்லை நான் ஒரு ஆக்ட்ரஸ்லாம் கிடையாது, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். நான் இங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட கால் ஷீட்டுக்காக வந்திருந்தேன். அந்த பொண்ணு என்னை கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டா, அதனால தான் அப்படிங்க. அந்த பொண்ணுக்காக நீ ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஏன் ஆக்ட்ரஸ் மாதிரி தான் இருக்க, ரொம்ப அழகாக இருக்க, நீ ஏன் அதில் நடிச்சிருக்கலாம்ல, நீ ஏன் நடிச்சிருந்தா அது இன்னுமே ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இந்த அம்மா இந்த மாதிரி சொல்லவும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுது. சரி, நாம் இந்த மாதிரி நடிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாக்லேட்டும் ஒன்று கொடுக்குறாங்க. அதையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய பிராண்டை நீ சேல் பண்ணுறதுக்காக எதுக்காக நீ கூச்சப்படணும்? நீயே அழகாக இருக்க, நீயே அதில் ஆக்டிங் பண்ணி நீயே சேல் பண்ணு, அதை பற்றின விஷயம் உனக்கு தான் நல்லாவே தெரியும், அதனால் நீயே சேல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது. அந்த சமயம் மெனி வந்துட்டு வெனிகான்னு கூப்பிடவும்
அந்த ஆன்ட்டியும் சரி நீ போ உன்னுடைய வேலையை போய் பாரு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மெனி அங்கே வந்த உடனே யார் அவங்கன்னு கேட்க யாருன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ கால் பண்ணிய என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு இல்லை யாருமே கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்குமே டைம் இல்லைன்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்லவும் சரி பரவாயில்ல, நான் இவ்வளோ வச்சு தான் என்னுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ அதை நானே பண்ண போகிறேன் அப்படிங்கவும் மெனிக்கவும் ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற அப்படிங்க. ஆமாம், அந்த ஆட் ஷூட்டில் நானே நடிக்க போகிறேன், வா போய் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட் ஷூட்டுக்காக ரெடி ஆகணுங்கிறதுக்காக முகத்தில் இருந்த அந்த மேக்கப்லாம் கழுவிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்களா, அப்போ ஒரு தூணில் போயிட்டு இடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கையை வச்சு மறைச்சிக்கிறாரு, அதனால அவங்க அவனுடைய கையிலே இடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நிமிர்ந்தே பார்க்குறாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு எதுவும் அடிப்படல இல்லைன்னு கேட்க இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவனை ஃபர்ஸ்ட் சைட்லேயே பிடிச்சிருச்சு போல இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது தலையிலெல்லாம் ஒரு ஹேர் பேண்ட்லாம் போட்டிருப்பாங்க, சின்ன குழந்தைங்க போட்டிருக்கிற மாதிரி. அச்சோ இந்த மாதிரி இப்போ சின்ன குழந்தைங்க மாதிரி நம்ம பாட்டுக்கும் ஹேர் பேண்ட்லாம் போட்டுட்டு நிற்கிறோமே, மேக்கப்லாம் வேற கலைச்சிட்டோம், நம்ம முகமே அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன ஹீரோ திரும்ப வந்துட்டு ஆக்சுவலி நான் இங்கே எதுக்காக வந்தேன்னா ஆட் ஷூட் பண்ணுறதுக்காக ஸ்டுடியோ புக் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன், ஆனால் எங்கே எப்படி போகிறதுனே எனக்கு தெரியல, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ வெனிகாவும் அவங்க முடியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருங்க என்னுடைய ஃப்ரெண்டோட கான்டாக்டை கொடுக்குறேன், அவள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு மெனிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்திருக்காரு, ஸ்டுடியோ புக் பண்ணணுமா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவும் அந்த பொண்ணும் யார் என்னன்னு தெரியாத என் நம்பரை எதுக்கும் கொடுக்காதடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க காலை கட் பண்ணிவிட்டு இந்தாங்க இந்த நம்பர் தான் சொல்லிட்டு நம்பரை காட்டவும் அவனும் ஃபோட்டோ கிளிக் பண்ணி எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறான். இவங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு சிரிப்பாக வந்துருச்சு போல இருக்கு. வெனிகாவுக்கும் ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுது, என்ன இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கே, இன்னைய நாள் நமக்கு நல்ல நாளே இல்லை அப்படின்ட்டு ஹீரோ போன பாதையே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டுடியோலையும் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு. அங்கே நம்ம வெனிகா மெனி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஆட் ஷூட் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இது ஹீரோவும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணலான்னு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம வெனிகாவோட கே ஃப்ரெண்ட் அவர் உள்ளே வந்துக்கிட்டே பண்டாவோவுக்கு கால் பண்ணுறான். இவரும் நம்ம வெனிகாவோடைய ஃப்ரெண்டு தான். இப்போ அந்த ஆக்டர்ஸ் வேற நான் இனிமேல் உங்கள் ஆட் ஷூட்டில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா இல்லையா, அதனால் பண்டாவோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணு நம்ம ஆட் ஷூட்டில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாலாம், வெனிகா இப்போ ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கா, அவள் இப்போ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறானே தெரியல, அவளுக்கு என்ன ஆகும்னு தெரியல, நீ சீக்கிரமாக வா அவளை சமாதானப்படுத்தணுன்ட்டு காலில் சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நான் இங்கே ஆல்ரெடி வந்துட்டேன், நீயும் சீக்கிரமாக வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இவன் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே வெளியே போகிறான். வெளியே போயிட்டு யாருக்கோ கால் பண்ணி நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ரீச் ஆகவே மாட்டேங்குது, எங்கே இருக்க, ஒர்க் முடிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும்னு சொல்கிறான். அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் கால் கட் பண்ணிவிட்டு வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் அவங்க 2 ஃப்ரெண்டுமே வந்து பார்க்குறாங்க. பண்டோவும் வந்துடுறான். அவங்கள சமாதானப்படுத்தி ஆட் ஷூட்டுக்கும் ரெடி பண்ண வச்சிடுறாங்க. ஆட் ஷூட்டும் நடக்குது. ஆக்சுவலாக அவங்க ரெடி பண்ண க்ரீமோட பேர் வந்து நைட் பிரின்சஸ். அந்த க்ரீமை பற்றி அவங்களாவே எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள உண்மையாலுமே ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஷூட்டும் செம்மையாகவே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் முடிச்சுட்டு வெளியே வரக்குள்ள நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப பெருமையாகவே பேசிக்கிட்டு வராங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு வரக்குள்ள நம்ம மெனி பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த மெனி பொண்ணுக்கு யாரோ அவளுடைய லவ்வர் போல இருக்குது, அவங்க மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம டின்னருக்கு போகலாம், நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்க வேண்டாம், வா என் கூட போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டே அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள வெனிகா பார்த்துட்டு யாருடி உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க, ஆமாம் நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நாங்கள் இப்போ டின்னருக்கு போக போகிறோம், ஆனால் நீ தான் இத்தனை வயசாகி இன்னமும் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்க, நீயும் ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கோ, நீ இந்த மாதிரி ஹாப்பியாக இருன்னு சொல்லவும் அப்போ நம்ம வெனிகா என்ன சொல்கிறாங்க, எனக்கும் ஒரு பர்சனை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதை கேட்ட உடனே பண்டாவோவுக்கு ஒரு மாதிரி முகமாயிடுது. ஏன்னா பண்டாவோ வந்து நம்ம ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸுங்க தான்,
ஆனாலும் நம்ம ஹீரோயின் மேலே பண்டாவாவுக்கு ஒரு ஒன் சைட் லவ் ஒன்று இருக்குது. அதனால அவனுடைய முகமே மாறி போயிடுது, என்ன இப்படி சொல்கிறாளே அப்படின்ட்டு. அவங்களும் நான் ஒரு பையனை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க காருக்கு அப்படியே கிளம்பிடுறாங்க. பின்னாடியே பண்டாவும் வந்துட்டு, நீ இன்னைக்கு உன் வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பப்படலைன்னா வாவேன் என் கூட, நம்ம 2 பேரும் ஒன்றா போய் சாப்பிட்றதுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு, இல்லையே எனக்கு வீட்டுக்கு போகணுமே, ஆனால் அம்மாவை பார்க்கறதுக்காக போகணும் அப்படிங்கவும், சரி சரி அப்படின்னா போயிட்டு வா, அம்மாவை நான் கேட்டதாகவும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடக்குள்ள நம்ம ஹீரோயின் காருக்குள்ளே போய் உட்கார்றதுக்கு முன்னாடி காரில் கையை வச்சு மறைச்சிக்கிறான். ஏன்னா டக்குன்னு இடிச்சிருவாங்க, சின்ன பிள்ளை மாதிரியில் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டக்குன்னு இடிச்சிருவாங்கன்னு கை வச்சு மறைச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அம்மாவையும் வந்து பார்க்குறாங்க. அவங்க அம்மா சிம்பிளாக அழகாக ஒரு பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அம்மா அம்மானு கூப்பிட்ட உடனே இவங்கள பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அவங்களும் மடியில் கூப்பிட்டு படுக்க வச்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சிக்கிட்டு இருக்கக்குள்ள முன்னாடி டேபிளில் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அவங்க அப்பா அம்மாவோட நிற்கிறது, அவங்க அப்பா அம்மா இவங்க 3 பேரும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்குமா. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. அவங்க அப்பா இப்போ இல்லை, இறந்துட்டாங்க இல்லையா, அதனால் அவங்க அப்பா ஞாபகம் அவங்களுக்கு வருது. அவர் வந்து ரொம்பவே கேர் எடுத்து நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இவங்க சின்ன குழந்தை மாதிரி எங்கே போனாலும் டக்குன்னு இடிச்சிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணுவாங்க போல இருக்கு. அப்போல்லாம் அவங்க அப்பா தான் கையை வச்சு மறைச்சிக்கிட்டு சேஃபாக இரு, கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள அவங்க அம்மா என்ன ஃபீல் பண்ணுறா, அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுறியா, அழாத, அதெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு போனால் அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க ஆட் ஷூட் ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா அவங்களுடைய நைட் க்ரீமுக்காக, அது வந்து ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே நிறைய சேலிங்கும் ஆகுது அவங்களுடைய ப்ராடக்ட். அதனால வந்து நிறைய ஆர்டர்ஸும் வந்து குவியுது அவங்களுக்கு. அவங்க வச்சுருக்கிறதே ஒரு சின்ன கம்பெனி, 20 பேர் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்டர்ஸ் அதுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்களால குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்தவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ வந்து ஒரு மீட்டிங்கும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வருது, குவான்டிட்டி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் நீ வேறு நிறைய ஆர்டர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, எங்களால் செய்ய முடியலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே ஒரு பொண்ணு உள்ளே வரா. அந்த பொண்ணு வந்து நம்ம வெனிகாவுக்கு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் ஆகிறதுக்காக வந்திருக்கா. அந்த பொண்ணை பார்க்கக்குள்ளேயே தெரியுது உடம்பு ஃபுல்லாகவே விஷமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வெனிகா கிட்ட, நான் உங்களை பார்த்து தான் வளர்ந்தேன், உங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப தலையில் ஐஸை வைக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கும். நம்ம மெனிக்கு இந்த பொண்ணு பேசுகிறது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனாலும் நம்மளுடைய ஹீரோயினோட வீக்னஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ். அதை வச்சு இவன் மடக்க ஆரம்பிக்கிறா. என்னன்னு சொல்கிறான்னா, என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க, என்னுடைய அம்மா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே நான் தான் பார்த்தாகணும், நான் ஒரே ஒரு பொண்ணு அப்படின்லாம் சொல்லி அவங்களுடைய வீக்னஸை பிடிக்கவும் நம்ம வெனிகாவுக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் முடியல. சரி அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நீ எனக்கு அசிஸ்டண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெனிகா வந்துட்டு அவங்களுடைய கேபின்குள்ளே போக போக அப்போ பின்னாடியே மெனியும் வந்துட்டு, நீ ஏன் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ண, அந்த பொண்ணை பார்க்குறதுக்கே ஏதோ வித்தியாசமாக தெரியுறா, அவகிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அவளை பார்க்க நல்ல பொண்ணு மாதிரியே தெரியல, நீ ஏன் அவளை அக்செப்ட் பண்ணுன அப்படிங்கிறதுக்கு, நீ என்ன சொல்கிற, அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்தல, அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மாவை அவள் தான் பார்த்துக்கிறா, மெடிக்கல் செலவுக்கு கூட அவகிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறா, அப்படி இருக்கக்குள்ள அவளை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், அவளும் ஒரு பொண்ணு தானே, அவள் எந்த கேரக்டராக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவளுடைய அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்கு அவள் ஒருத்தி தான் இருக்காங்கக்குள்ள, அவளுக்காக நான் இந்த சின்ன ஹெல்ப் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, புதுசாக அசிஸ்டண்ட்டாக வந்தா இல்லையா, இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறத இந்த பொண்ணு ஒட்டு நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா, வில்லத்தனமாகவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கேபின்குள்ளே வந்த உடனே ஷாவோ இருக்கார் இல்லையா, அவர் கால் பண்ணி டிவியை போட்டு பாரு என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாருன்னு சொல்லவும் அவங்களும் சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி பார்த்தா அதில் இந்த மாடல் இருக்கா இல்லையா, இன்ஸ்டாகிராம் மாடல், அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துட்ருக்கா. அதுவும் எப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி நைட் குயின் க்ரீமுக்கு ஆட் ஷூட்டுக்கு வந்து நீங்கள் தானே கான்ட்ராக்ட் சைன் பண்ணீங்க, ஆனால் இடையிலேயே வேணான்னு சொல்லிட்டீங்களே என்ன காரணம்னு கேட்குறதுக்கு, ஆக்சுவலாக அது ஸ்கிரிப்டு சரியில்லை,
அவங்க சொன்னது என்கிட்ட வேற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது நான் தான் எனக்கு இந்த ஷூட் வேண்டாம், நான் இந்த க்ரீம்க்காக ஆட் ஷூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பேசியிருந்தது அதில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கிரிப்ட் சரியில்லை, அவங்க பேசுனது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழி போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற வெனிகாவுக்கு கோவமாகுது. இருந்தாலும் இவ்வளோ எதுக்கு இதுக்கு மேலே கவனிக்கணும்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. அதை பார்க்குற மினிக்கும் செம்ம கோவமாகுது. என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு தான் அதுதான் கொடுத்துருந்தோம், அவள் தான் வேணான்னு சொல்லிட்டு போனால் இப்போ வந்து எப்படி நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிக்கிட்டு, சரி இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நாளைக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகாத இருந்துடாத, நாளைக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நீ தான் போயாகணும், நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. எதுக்காக, ஏன் என் கூட நீ வரமாட்டேங்கிற, நான் ஒண்டினாலாம் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை என்னாலலாம் வர முடியாது, நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் நாளைக்கு ஒரு டேட் விஷயமா வெளியே போக போகிறேன், இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. பின்னாடி வெனிகாவும் வந்துட்டு இல்லை நீ தான் எனக்கு வரணும், ஏன் வரமாட்டேங்கிற, இல்லைப்பா என்னால் வர முடியாது புரிஞ்சிக்கே, நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லைல்ல, பிஸ்னஸ் உமன் ஆகிட்ட, இப்போவும் என் பின்னாடியே இருக்கணுங்கிறியே, போ நீ இதெல்லாம் தனியாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே அவார்டு ஃபங்க்ஷனுக்காகவும் கிளம்பிடுறாங்க. அவார்டு ஃபங்க்ஷனில் அந்த செலிப்ரிட்டி இருக்கா இல்லையா, அவள் தான் முதல்ல வந்து ஏதோ பாட்டெல்லாம் பாடுறேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா, பாட்டு பாடுறேன்னு சொல்லி. அந்த பாட்டை கேட்டு கொலவெறியான நம்ம ஹீரோயினும் வெளியே வந்துட்டு ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டா. நம்ம க்ரீமை பார்த்து ஏதோ லோ நைட் க்ரீம்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து நான் அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிக்காத விட்டுட்டேன்னு லவ் அப்படியே கவலைப்படுற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. புல்ஷிட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவங்க நின்று திட்டிகிட்டு இருக்கிற இடம்னா ஒரு ஹால் தான். ஆனால் அந்த ஹாலில் வந்து டேபிள் மேலே வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க முன்னாடி இருந்து திட்டிகிட்டு இருக்காங்க, பின்னாடி இருந்து ஹீரோட வாய்ஸ் கேட்குது, யார் எப்படி திட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அந்த வாய்ஸ் கேட்ட உடனே இந்த வாய்ஸ் எங்கே கேட்டிருக்குமே, யார் அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ வந்துட்டு நம்ம திரும்பவும் ஒரு டைம் பார்த்துட்டோம் வெனிகான்னு சொல்லவும் அவங்க நீங்களான்ட்டு ஷாக்காக, ஆமாம் என் பேர் வந்து தீரக்னு சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறதுக்கு, உங்களோட பேர் எல்லா இடத்துலையும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு டிவியை காட்டவும், அப்போ தான் இவங்க டிவியில் வந்துட்டு அட்வர்டைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு அவார்டு கிடைக்கிறதா கேள்விப்பட்டேன், கங்க்ராச்சுலேஷன் சொல்லவும் அவங்க தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கிளம்ப பார்க்க, இருங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நம்ம வேணால் ஒரு டைம் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமான்னு கேட்க, என்ன பேசணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப சேல் ஆகிக்கிட்டு இருக்குது இல்லையா, ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால் நிறைய இடத்துல கேட்குறாங்க, நானும் உங்கள் ப்ராடக்டில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன், மலேசியா சிங்கப்பூர்னு நிறைய இடத்துல ஆர்டர்ஸ்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்குது, வேணால் நம்ம இதை பற்றி பேசலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு புதுசாக வந்து சேர்ந்துருக்கா இல்லையா, அவளும் தான் கூட வந்திருப்பா. அவள் அங்கே வந்துடுறா. அவள் வந்துட்டு மேடம் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே தீரக்கை பார்த்த உடனே இந்த பொண்ணு தீரக்கை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறா. வெனிகாவும் தீரக்கிட்ட இவ என்னுடைய அசிஸ்டண்ட்டுன்னு சொல்ல வருவாங்க. அந்த சமயத்தில் இவளே முந்திரி கொட்டையாயிட்டோம், நான் தான் வெனிகாவுடைய அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. வெனிகாவுக்கு செம்மைய கோவமாயிடுது. முறைச்சி பார்த்துட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து கிளம்பி போனவங்க எங்கே போனாங்கன்னா, அந்த மாடல் பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த மாடலோடைய மேனேஜர்கிட்ட தான் போகிறாங்க. அந்த மேனேஜர் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. ஆக்சுவலாக அவரும் ஒரு கே தான். இவங்கள பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உனக்கு அவார்ட்ஸ் கிடைக்க போதில்ல, கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் இந்த குடிச்சாத்தான் வந்துடுது. அவங்க வந்துட்டு இவங்கள பார்த்த உடனே அவளுக்கு கோவமும் வருது. அவங்கக்கிட்ட அப்படியே நல்லபடியாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே, உங்களுடைய க்ரீம் எல்லாம் இப்போ நல்லா சேல் ஆகுது போல இருக்குது, நல்லா ப்ராப்ளம் ஆகிட்டிங்களாட்டக்கே அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்ட்டு வயிற்றுச்சலோடு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களும் மரியாதைக்காக நீங்கள் தான் இந்த வாய்ப்பை விட்டு கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றின்னு சொல்ல, ஆமாம் நான் தான் உனக்கு அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்தேன், அதுக்காக எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் நீ மோதணும்னு எதிர்பார்க்காத, எங்கேருந்து வந்தங்கிறத மறந்துடாதுன்னு சொல்லி அவங்கள திரும்பவும் அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறா. அவள் இந்த மாதிரி ஆட்டிடியூட்டாக பேசுகிறத பார்த்த வெனிகாவும், நீ இந்த மாதிரி என்கிட்ட ஆட்டிடியூட்டாக பேசி என்கிட்ட மொக்கம் வாங்கிக்கணும்னு நினைக்காத, ஆமாம் நீ பெரிய பணக்கார பொண்ணு தான், பிராண்டடான பொருள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனாலும் நீ ஒரு ஆக்டர்ஸ் மட்டும்தான், நான் ஒரு கம்பெனியோட சிஇஓ, எனக்கு ஈக்குவலாக நீ வரமாட்ட, அதனால் உன் வாழை சுருட்டிக்கிட்டு உட்காந்துக்கிடி அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லா திட்டி விட்டுடுறாங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு செம்ம கோவமாயிடுது, அடிக்கிற மாதிரிலாம் போகிறா. அந்த சமயத்தில்
ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்காக டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதோட ஃபோட்டோ ஷூட்டும் எடுக்க போகிறோம், நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர்ஸையும் கூப்பிடுறாங்க. அதனால நம்ம வெனிகாவும் அவங்க அவார்ட்ஸ் வாங்குறதுக்காக ஸ்டேஜுக்கும் போயிடுறாங்க. அவங்களுக்கு அவார்டும் கொடுத்துட்டு அவங்க பேசுறதுக்காக மைக்கும் கொடுக்குறாங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் அங்கே இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன ஒரு கம்பெனியாக இருந்ததை இந்த அளவுக்கு கொண்டுக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம பண்டாவோ அவனுடைய ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே போல் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆன்ட்டி வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஆன்ட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெனிகாவும் பேசி முடித்த உடனே அங்கே நம்ம தீரக்கையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. தீரக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவன் வந்து அப்ராடில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இங்கே இப்போ தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்டட் ஆகிட்டு அந்த பொருளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லியிருந்திருப்பான். அதனால் அவங்களையும் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் பண்ணுறவங்க சொல்ல, அதுக்கப்புறம் தீரக்கும் அங்கே ஸ்டேஜில் வந்து நிற்கிறான். தீரக்கையும் நம்ம வெனிகாவும் பார்த்துட்டு அவங்க ஹோஸ்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரும் பிஸ்னஸில் மட்டும் இல்லை அவங்க வாழ்க்கையிலையும் ஒன்று சேர்ற மாதிரி 2 பேரோட ஜோடியும் சூப்பராக இருக்குங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பொண்ணு இருக்கா இல்லையா மினி, அந்த பொண்ணு வந்துட்டு எதுக்காகவோ வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு ஃப்ளாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, நல்ல லக்ஸரியான ஃப்ளாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் இந்த வீடியோ வந்து டிவியில் வந்துக்கிட்டு இருக்கு, அதையும் இவளை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹோஸ்ட் பண்ணுறவங்க கேட்குறாங்க தீரக்கிட்ட, நீங்கள் இப்போ சிங்கிளாக இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதோ லவ்வர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தீரக்கு என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்குறதுக்கு, ஆமாம் வெனிகா மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்ன உடனே அங்கே ஸ்டேஜில் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது, கிளப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வெனிகாவுக்கும் ஷாக் ஆகிடுது, என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்துட்டு இருக்கிற நம்ம மெனிக்கும் முகம் ஒரு மாதிரி சுளிக்குது, என்ன காரணம்னு தெரியல. நம்ம பண்டாவும் இதை மொபைலில் பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அவன் இந்த மாதிரி பேசின உடனே அவனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது, இவன் தானா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க கோவத்தோட. அப்போ சாவோ கால் பண்ணிட்டு, அன்னைக்கு வெனிகா சொன்னால அந்த பையன்தான் இந்த பையனாட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் எல்லா பிஸ்னஸ் மேனும் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ பிடிக்கணுங்கிறதுக்காக எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ பிடிக்க வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த ஆக்டர் இருக்கா இல்லையா, அவளையும் கூப்பிட்டு நிற்க வைக்க, அவன் நான் எங்கே நிற்கிறதுன்னு கேட்குறா. அவங்க நீங்கள் சென்டரில் போய் நில்லுங்கன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, தீரக்கும் வெனிகாக்கும் இடையில போயிட்டு நின்றுக்கிறான். இடையில நின்றுட்டு தீரக்கு முன்னாடி நின்றுட்டு ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.